காரியங்களை எல்லா மனிதனும் எதிர்பார்க்கிறான். தான் நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான். எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மனுஷரும் விரும்புகிறார்கள். மூன்றாவதாக, எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும். எல்லாரும் என்ன பாராட்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படையாக எல்லா மனிதனுக்குள்ளும் ஒரு தேவையாக இருக்கிறது. எப்படி ஒரு மனிதனுக்கு உணவு தேவையோ, எப்படி ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தேவையோ வாழ்வதற்கு, எப்படி ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் இல்லையா பிராணவாயு தேவையாக இருக்கிறதோ, அதே போல இந்த மூன்று விஷயங்களும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் தான் நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான், தான் மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான், தான் பாராட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். இப்போ இதை அப்படியே பொறுத்துங்க. அதாவது மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ நீங்க என்ன செய்யணும்? மற்றவர்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? அவர்களை மதிக்கணும். நீங்களும் அவர்களை என்ன செய்யணும்? பாராட்டணும். இல்லையா? இந்த அடிப்படையை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் அக்கம் பக்கத்தினராக இருக்கட்டும், இதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வருகிறது எல்லாமே அன்பும் மரியாதையும் பாராட்டுதலுமாகவே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எல்லோரும் என்னை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை கொடுத்துடணும். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதை கொடுக்கலையோ அது உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் யாரையும் நேசிக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் என்ன நேசிக்கணும். நான் யாரையும் மதிக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் என்ன மதிக்கணும். நான் யாரையும் பாராட்ட மாட்டேன், ஆனா எல்லாரும் என்ன பாராட்டணும். இந்த மனப்பான்மை தான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே அடிப்படையாக இருக்கிறது.